பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சாட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆடுகளை மேய்க்கின்ற இடையன் ஒருவன் தன் வாழ்க்கை தொடர்பான சந்தேகங்களை தன் வழியில் சந்தித்த முதியவர் ஒருவரிடம் கேட்கின்றான். அந்த முதியவர் அவனுக்கு ஒரு கதை மூலம் இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்த முன்வந்தார். உலகிலேயே மிகவும் அறிவார்ந்த ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார். வியாபாரி ஒருவன் தன்னுடைய மகனை அனுப்பி இந்த உலகிலே மகிழ்ச்சியாக வாழ்வது எவ்வாறு என்று அந்த ஞானியிடம் சென்று அறிந்து வரும்படி அனுப்பி வைக்கின்றார். அந்த வியாபாரியினுடைய மகனோ 40 நாட்களாக பிரயாணம் செய்து பாலைவனத்தின் ஊடாக சென்று இறுதியில் அந்த ஞானி இருக்கின்ற இடத்தை அடைகின்றான். அந்த ஞானியோ ஓர் அழகான கோட்டையில் வசித்து வருகின்றார். அந்த கோட்டை ஓர் உயரமான மலையில் அமைந்திருந்தது. மெல்ல மெல்ல கால்கள் வலிக்க நடந்து சென்ற வியாபாரியின் மகன் இறுதியாக அந்த ஞானி வாழ்ந்த இடத்தை வந்தடைகின்றான். அந்த ஞானி வாழ்ந்த கோட்டையை பார்த்ததும் அந்த இளைஞன் திகைத்து விடுகின்றான். இவ்வளவு ஆடம்பரமாக பல வசதி வாய்ப்புகளோடு இந்த ஞானி வாழ்கின்றாரே என்று அவன் தனக்குள் எண்ணிக்கொண்டான். அந்த ஞானியை சந்திப்பதற்காக அவன் அந்த கோட்டையில் நுழைகின்ற போது அங்கு பல்வேறு வேலைப்பாடுகள் அமைந்த கட்டடத்தினை காண்கின்றான். பல்வேறு வணிகர்கள் அங்கு வருவதும் போவதுமாக இருந்தார்கள். ஒரு இசைக்குழு ஒன்று பல்வேறு பாடல்களை இசைத்து கொண்டிருந்தது. பல பிரபலமான உணவுப் பொருட்கள் அந்த மேசையின் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த மண்டபத்தினுடைய கதவு மற்றும் ஜன்னலின் திரைச்சீலைகள் மிக அழகாக வர்ணம் தீட்டப்பட்டிருந்தன. ஒரு செல்வந்தனுடைய வீடு போல அந்த ஞானியின் மாளிகை காட்சியளித்தது. அந்த ஞானியை அந்த மாளிகையினுள் காண்பதற்காக அவன் 2 மணி நேரங்களை செலவழிக்க வேண்டியிருந்தது. இறுதியாக அந்த ஞானி வியாபாரியின் மகனை வந்து சந்திக்கின்றார். நீ இங்கு வந்ததற்கான காரணத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இவ்வுலகிலே மகிழ்ச்சியாக வாழ்வது எவ்வாறு என்பதை அறிவதற்காகவே நீ இப்போது என்னிடம் வந்திருக்கின்றாய். ஆனால் இதற்குரிய விளக்கத்தை கூறுவதற்கு எனக்கு இப்போது நேரமில்லை. நீ முதலிலே நான் வாழ்கின்ற இந்த கோட்டையை முழுமையாக பார்த்துவிட்டு வா. இன்னும் 2 மணி நேரங்களின் பின்னர் நான் உனக்கு வாழ்வின் இரகசியத்தை கற்றுத்தருகின்றேன் என்று கூறிவிட்டு அந்த ஞானி புறப்பட்டார். புறப்படுவதற்கு முன்னர் அந்த வியாபாரியின் மகனை அழைத்து, நீ என்னுடைய மாளிகையின் அத்தனை அழகையும் பார்ப்பதற்கு முன்னர் இந்த கையிலுள்ள கரண்டியை எடுத்துச் செல். இந்த கரண்டியிலே 2 துளி எண்ணெய் தைலத்தை ஊற்றியுள்ளேன். அதை பக்குவமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு அவர் சென்றார். இப்போது அந்த இளைஞனோ அந்த ஞானியின் மாளிகையை சுற்றி நடக்கத் தொடங்குகின்றான். அவன் அடிக்கடி அந்த 2 சொட்டு எண்ணெயும் கரண்டியில் இருப்பதை உறுதி செய்து கொண்டான். ஏனெனில் அந்த ஞானி தான் புறப்படும் போது, நீ இந்த இடத்தை சுற்றி பார்க்க செல்லும் போது இந்த தேக்கரண்டியை உன்னோடு எடுத்து செல். ஆனால் இதிலுள்ள எண்ணெய் கீழே சிந்திவிடாது பார்த்துக்கொள் என்று அவர் கூறியது அவனுடைய மனதிலே எதிரொலித்து கொண்டிருந்தது. இப்போது அந்த இளைஞன் அந்த அரண்மனையின் பல படிக்கட்டுகள் வழியாக ஏறி அந்த அரண்மனையின் பல பகுதிகளுக்கு சென்றான். அதே நேரத்தில் அவனுடைய பார்வை அந்த தேக்கரண்டியின் மீது நிலைத்திருந்தது. 2 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஞானியின் அறைக்கு அவன் மீண்டும் வந்து சேர்ந்தான். அப்போது அந்த ஞானி அவனிடம், இந்த அரண்மனையின் விருந்தோம்பல் அறையில் தொங்கிக் கொண்டிருந்த அழகிய பாரசீக திரைச்சீலையை நீ பார்த்தாயா? எங்களுடைய தோட்டக்கலை நிபுணர் 10 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த தோட்டத்தை நீ பார்த்தாயா? என்னுடைய நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அழகிய புத்தகங்களை நீ பார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். இதை கேட்டு தர்ம சங்கடப்பட்ட அந்த வியாபாரியின் மகன், மன்னிக்க வேண்டும் ஐயா, நான் எதையுமே பார்க்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். நீங்கள் என்னை நம்பி
இந்த தேக்கரண்டியை தந்துவிட்டீர்கள். நான் இறுதி வரையும் அதிலுள்ள எண்ணெய் தைலம் கீழே கொட்டிவிடாது இருப்பதை கவனித்தேனே தவிர உங்களுடைய மாளிகையின் அழகை நான் பார்க்கவில்லை என்று கூறினான். இப்போது அந்த ஞானி, அப்படியென்றால் நீ திரும்பிச் சென்று மீண்டும் என்னுடைய மாளிகையின் அழகை ரசித்து கொண்டு வா என்று கூறினார். வியாபாரியின் மகன் மீண்டும் புறப்பட்டான். இப்போது அவன் அந்த மாளிகையின் அத்தனை அழகையும் ரசிக்கத் தொடங்கினான். தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலையின் அழகை பார்த்து ரசித்தான். சாப்பாட்டு மேசையில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு விதமான உணவு பதார்த்தங்களை கண்டான். சுவரின் கூரையில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களை பார்த்து ரசித்தான். வெளியே அழகாக அமைக்கப்பட்டிருந்த தோட்டத்தையும் அங்கு மலர்ந்திருந்த மலர்களின் அழகையும் அவன் பார்த்து ரசித்தான். இவ்வாறு அந்த மாளிகையின் ரம்மியத்தை ரசித்து தன்னை மறந்த அவன் இறுதியாக ஞானியிடம் வந்து சேர்ந்தான். இப்போது ஞானி, என்னுடைய கோட்டையின் அழகை நீ பார்த்தாயா என்று கேட்டார். அந்த வியாபாரியின் மகனும் தான் பார்த்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக ரசித்து ருசித்து எடுத்து கூறிக்கொண்டிருந்தான். கூறி முடித்ததும் ஞானி அந்த வியாபாரியின் மகனை பார்த்து, அது சரி, நான் உனக்கு தந்த தேக்கரண்டியில் உள்ள எண்ணெய் துளிகளை காணவில்லையே என்றான். உடனே வியாபாரியின் மகன் தலைகுனிந்து நின்றான். உனக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை மட்டுமே கூற விரும்புகின்றேன். உலகின் அதிசயங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற அதே நேரத்தில் தேக்கரண்டியில் இருக்கும் எண்ணெய் துளியையும் மறக்காமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் இரகசியம், மகிழ்ச்சியின் மகத்துவம். நாம் இவ்வுலகில் எத்தனை ஆடம்பரங்களையும் அழகையும் ரசித்தாலும் எம் வாழ்க்கையின் இலக்கை நாம் மறந்துவிடக்கூடாது, தொலைத்துவிடக்கூடாது என்று அந்த ஞானி வியாபாரியின் மகனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதன் இரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். இந்த கதையை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆடு மேய்க்கின்ற இளைஞன், இந்த முதியவர் தனக்கு எதனை கூற வருகின்றார் என்பதை நன்றாக விளங்கி கொண்டான். இடையர்கள் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடும், அங்கு பல்வேறு ரம்மியமான காட்சிகளை காணக்கூடும். ஆனாலும் இறுதி வரை தன்னுடைய செம்மறி ஆடுகளை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதுவே அந்த முதியவர் தனக்கு கூற வருவது என்பதை இடையன் உணர்ந்து கொண்டார். இப்போது நாங்களும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் பல்வேறு விதமான இடங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் சென்று வருகின்றோம். நமது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. நாம் பல்வேறு இன்பங்களில் திளைத்திருக்கின்றோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் நம் வாழ்வின் இலக்கை தவறவிடக்கூடாது. இறுதி வரை நாம் நம் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்க வேண்டும். நன்றி.